இன்னைக்கு நம்ம பன்னீர் சன்னா கட்லெட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தேவையான சன்னா வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீரும் எடுத்திருக்கேன். நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதை வந்து ஒரு பிளெண்டரில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா எல்லோரும் நீங்கள் மிக்சியில் போட்டு இது பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா இதை வந்து க்ரம்ஸ் மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பால்கோவா மாதிரி இருக்கும். அந்த பன்னீர்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரியான பதத்தில் அது இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக சாட் பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடவே பிரெட் க்ரம்ஸ் வந்து 1/4 கப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணி மேக்ஸிமம் தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அதில் இருக்க ஈரப்பதமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட்லெட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப் பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணணும். இப்படி பண்ணிங்க உள்ளங்கையில் வச்சு அப்படி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பர்ஃபெக்டாக வரும். இப்போ சர்க்கிள் வந்து பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி உருண்டை ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் இதில் வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த விரலுக்கு இடையில வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ உங்களுக்கு விரும்பின ஷேப்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து மைதா கொஞ்சம் ஒரு 1/4 கப் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இது இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பிளேட்டில் வந்து உங்களுக்கு தாராளமாக அதை டிப் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்லெட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு மைதாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம வந்து நல்லா மேலே இது பண்ணி டஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது வந்து நம்ம கையில் ஒட்டும் இல்லையா, அதனால் லெஃப்ட் கையில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையை தொடச்சிட்டோ இல்லை கழுவிட்டு தொடச்சிட்டு திரும்ப நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் அந்த பிளேட்டில். இதே மாதிரி மற்ற மீத உள்ள எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸ் போட்டு மைதா போட்டு நல்லா டிப் பண்ணி ஒரே ஒரு கோட்டிங் தான் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுவே போதும். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பேன் ஃப்ரையும் பண்ணலாம். ஸோ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, எதுக்கு நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் வந்து அதில் வந்து ரொம்ப ஆயிலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு எண்ணெயும் சேவ் ஆகும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அந்த இதில் எப்படி கிடைக்குமோ அதே கிறிஸ்பி இதுலேயும் கிடைக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு 8 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து இருந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கு அன்டில் நீங்கள் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து தீயாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சூடான பன்னீர் சன்னா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் மயோனைஸ் அதுக்கப்புறம் வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.